இது வருங்காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி உடைய செயல் திட்டத்திற்கு ஒரு ப்ளூ பிரிண்டா இருக்கும்னு நம்புறோம். 10 நாளைக்கு அயராத உழைத்து ஒரு 10 நாள்ல ஒரு தேர்தல் அறிக்கை, அதுவும் சுருக்கமாக ஒரு சம்மரி ஒரு போஸ்ட் கார்டு அளவுல விடணும் தான் என்னுடைய ஆசை. வருங்காலகட்டத்தில் எந்தெந்த விஷயத்தை காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தும், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வலியுறுத்தும் என்பதை இந்த தேர்தல் அறிக்கையில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் கூட்டம் முதல் கூட்டம் நடந்திருக்கு. இதை ரொம்ப எல்லாரும் அவங்கவுங்க பிரிலிமினரி கருத்தை சொல்லியிருக்கிறோம். இதுக்கப்புறம் நாங்கள் பல இடத்துல கூட்டம் நடத்தி மக்களோட கருத்தை வாங்கி தேர்தல் அறிக்கை தயார் பண்ணலான்னு இருக்கோம். இன்னொரு 10 நாளைக்குள்ள தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணலான்னு இருக்கோம். இது வருங்காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி உடைய செயல் திட்டத்திற்கு ஒரு ப்ளூ பிரிண்டா இருக்கும்னு நம்புறோம். ஆனால் இன்னும் 10 நாள் ஆகும் எங்களுக்கு தயார் பண்றது. ஃபர்ஸ்ட் மீட்டிங் எல்லாரும் வெளிப்படையா அவங்களுடைய கருத்துக்களை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் என்னென்ன பிரச்சனைகள் முன்னிலைப்படுத்த வேண்டும், எதை பிரதானப்படுத்த வேண்டும் தெளிவாக பேசினாங்க. இந்த எக்ஸசைஸ் நாளைக்கும் ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறோம். இன்னும் 10 நாளைக்கு அயராத உழைத்து ஒரு 10 நாள்ல ஒரு தேர்தல் அறிக்கை, அதுவும் சுருக்கமாக ஒரு சம்மரி ஒரு போஸ்ட் கார்டு அளவுல விடணும் தான் என்னுடைய ஆசை. ஒரு தேர்தல் அறிக்கை எல்லாரும் படிச்சு புரிஞ்சு மனசுக்குள்ள வாங்கிக்கிற அளவுக்கு ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் பண்ண போறோம். இது வருங்காலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு செயல் திட்டமாக அமையும் என்று முழுமையாக நம்புறேன். நாங்க என்ன தேர்தல் அறிக்கையில போடுறோமோ அத வருங்கால கட்டத்தில் நாங்க கால அவகாசம் ரொம்ப கம்மியா இருக்குது. 10 நாள்ல என்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு? கடந்த தேர்தல் அறிக்கைக்கும் இதுக்கு சம்பந்தம். இது ஃப்ரெஷ், இது ஒரு ப்ளூ பிரிண்ட். வருங்கால கட்டத்தில் எந்தெந்த விஷயத்தை காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தும், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வலியுறுத்தும் என்பதை இந்த தேர்தல் அறிக்கையில் கேட்போம். புதுச்சேரியில இன்னும் கூட்டணி தலைமை யாருங்கிறது பெரிய இஷ்யூ ஆகுது.